சகோதரர்களே, ஒரு சிறப்பான, ஒரு கண்ணியமான, ஒரு நாட்டிலும் பிரபல்யமான, ஒரு ஒழுக்கமான முஸ்லிம் ஊர் தான் வெளியமை. மதரசாக்களுக்கு பெயர் போனவர், உலமாக்களுக்கு பெயர் போனவர், அல்லாஹ்வுக்குரிய வலிமார்களை வாழ்ந்த ஊர் வெளிகாமம் என்பார்கள். அனைத்தையும் விசாரித்து விட்டுதான் என்பதை இருக்கிறேன். அசலில் அது வெளிகாமம் இல்லையா, வலிகாமம். ஏன் அந்த நேரம் வலிமார்கள் வாழ்ந்தார்கள். இப்பயும் பார்க்கிறார். இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கும் இடம் கல்பொக்கை. அதனுடைய பழைய பெயர் கல்பொக்கை அல்ல, கல்பக்கா. உலமாக்களிடம் விசாரித்து விட்டு நான் பேசுகிறேன். மக்காவுடைய பழைய பெயர் பக்கா. கல்பக்கா என்றால் மக்காவை போன்ற ஊர். அவ்வளவு நல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஊரிலே. 130 வருஷங்கள் தாண்டி முழு நாட்டிலும் ஒரு சிறப்பாக, ஒரு பழைமை வாய்ந்த ஒரு மதரசா தான் இந்த பள்ளியோடு இருக்கக்கூடிய இந்த தாய் மதரசா. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு சிறப்பு நான் சொல்லவா? இந்த முழு நாட்டுக்கும் முதலாக உலமாக்களை தயார் செய்து அனுப்பிய ஊர் வெளிகாமம். எல்லாம் இந்த ஊருடைய சிறப்புகள். ஆகையால் இன்றைக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பீர்களோ, நாம் இதனை தொடர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பிப்பீர்களோ, சகோதரர்களே, முழு உலகத்திலேயும் முன்மாதிரியான ஊராக இந்த ஊரை அல்லாஹ் பாதுகாப்பார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக வாலிபர்களே, நான் மீண்டும் உங்களை